பார்த்துட்டு இருந்த வேலை போச்சுங்க. ஆனா இன்னைக்கு வந்து வேலை நல்ல ஒரு பிராப்தத்த நோக்கி எனக்கு நகரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. குரு வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரா இருக்க போதுங்க. இது வந்து குறையவே சொல்ல முடியாது. எப்பயும் போல ஆரம்ப காலத்துல இருந்த மாரியவும், இந்த டிசம்பர்ல மாதமும் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்க போதுன்னு சொல்லலாம். வாக்கால பணம் சம்பாரிப்பீங்க. உங்களுடைய அதாவது நொங்கு நாப்புல நொங்கு பறிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. ஆனா என்னன்னா எஃபோர்ட் போடணும். இந்த காலகட்டம் என்ன செய்ய வைக்கும் அப்டின்னா, இத்தன நாளும் இருந்தத விட கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா வக்ரகதியில குரு இருக்காரு இல்லையா? ஸோ எஃபோர்ட் அப்படிங்கிறத போட வேண்டிய தன்மை உங்களுக்கு உண்டுங்க. அதே மாரி உங்களுடைய அதாவது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், இந்த மாரி வீட்ல இருக்கக்கூடிய நிலைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்ஃபோர்ட்டா இல்லாத மாரி இருக்கும். எங்க அம்மா ஏதாவது என்னை திட்டின்டே இருக்காங்க. அவங்கள ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, குறை சொல்லிட்டே இருக்காங்க. நமக்கு கடுப்பா இருக்கு. நம்ம வேலைய ஃப்ரீயா பார்க்க முடியலன்ற அளவுக்கு, நம்ம தாய் கூடயே நமக்கு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த டிசம்பர் மாத காலகட்டம். ஸோ, அதில கவனமா இருங்க. என்ன இருந்தாலும் நம்ம அம்மா தாங்க. அடிச்சாலும் திட்டினாலும் நம்ம அம்மா நம்மள வந்து விட்டுட்டு எதுவும் சொல்ல போறதில்ல. நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில நீங்க புரிஞ்சுக்கணும்.